சார், இப்பதான் உங்களை பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ள எப்படி நீங்க எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்துட்டீங்க? சோலையம்மா, ருக்மணிக்கு குழந்தை பிறந்த உடனே நான் வந்து பார்த்துருக்கணும். பார்க்க வர முடியல. நீங்க வந்து ஞாபகப்படுத்துனீங்க. இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாதுன்னு உடனே வந்து குழந்தைய பார்த்துட்டேன். எனக்கு சந்தோஷம். அத்தை, நீங்க அங்கிளை பார்த்து கார்டியன் பொறுப்பை மாத்தி எழுத சொல்லி இவர்கிட்ட கேட்டீங்களாமே? நான் ஏமா கேட்க போறேன்? கோயிலுக்கு போன இடத்துல சாரோட ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு கார்டியனா இருந்துகிட்டு குழந்தை பிறந்து கூட பார்க்க வரலையேன்னு அவருக்கு ஞாபகப்படுத்த தான் போனேமா. அப்படியே இந்த விஷயத்தையும் ஒரு வார்த்தை அவர் காதுல சும்மா போட்டு வச்சேன். நல்லது செய்யறத எதுக்குமா தாமதப்படுத்தணும்? கார்டியன் பொறுப்பை உங்க பேர்ல எழுதி வைக்கிறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. குழந்தை இப்பதானே பிறந்திருக்கு. ஒரு 2 வருஷம் போகட்டுமே. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன ருக்மணி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ருக்மணி, நீ ஒண்ணும் தப்பா நினைக்க வேண்டாமா. குழந்தையோட ஜாதகத்தை பார்த்தமா, இந்த அதிர்ஷ்டமான நேரத்திலேயே குழந்தைக்கு கார்டியனா நான் பொறுப்பேத்துக்கிறது நல்லதுன்னு ஜோசியர் சொன்னார்மா. அத மனசுல வச்சுக்கிட்டுதான் இவர்கிட்ட அத பத்தி கேட்டேன். பரவாயில்ல ருக்மணி, உனக்கு எப்ப தோணுதோ அப்பவே கார்டியன் பொறுப்பை மாத்தி எழுதி வாங்கிக்கலாம். அத்தை, நீங்க ஏன் இத்த 2 மனசா பேசுறீங்க? நீங்க எப்பவுமே நல்லதுக்கு தான் செய்வீங்க. என்கிட்ட கேட்காம நீங்களே முடிவெடுத்து அங்கிள் கிட்ட கார்டியன் பொறுப்பு கேட்டது ஒன்னும் தப்பு இல்ல. எனக்கு இதுல முழு சம்மதம் தான். அங்கிள், உங்க மேல கார்டியனா இருக்கிற என்னோட எல்லா சொத்துக்களுக்கும் கார்டியன் பொறுப்பை அத்தை மேலையும் என் ஹஸ்பண்ட் மேலையும் எழுதி வச்சிருங்க. அங்கிள், என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? எழுதி வச்சிருங்க. ருக்மணி, என்ன நம்பி 500 கோடி ரூபாய் சொத்துக்கும் உங்க அப்பா அம்மா என்ன கார்டியனா நியமிச்சு உனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் உன் மாமியாரும் உன் புருஷனும் உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறாங்கன்னு என் உள் மனசுக்கு தெரிஞ்சாதான் நான் இதை எழுதி வைக்க முடியும். அதனால நீ பொறுமையா இருக்கதாமா நல்லது. அப்புறம் பாத்துக்கலாம். அங்கிள், உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்துல கார்டியன் பொறுப்பையும் இவங்க மேல எழுதி வச்சுட்டா எனக்கு சந்தோஷம்தான். சரிமா ருக்மணி, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். கார்டியன் பொறுப்பை அவங்க பேர்லயே எழுதி வச்சிடறேன். நாளைக்கே அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் செஞ்சிடறேன். போதுமா? சரிங்க அங்கிள். சரி சோலையாம்மா, ருக்மணிய இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும். பொறுப்பு கொடுத்த உடனே மாறிடக்கூடாது. ஏன்னா ருக்மணிக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது. நாங்க ருக்மணி கிட்ட எப்பவுமே அன்பா இருப்போம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். சரி, ருக்மணியே எழுதி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நாளைக்கே ரெஜிஸ்ட்ராரை வர வச்சு எல்லா பொறுப்பையும் மாத்தி கொடுத்துறேன். சரியா? ருக்கு, நாளைக்கே வக்கீல பார்த்து பத்திரப்பதிவுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி அங்கிள். வரமா சார், நாளைக்கே பத்திரப்பதிவு வச்சுக்கலாமா? நாளைக்கே வச்சுக்கலாமா? ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல பரவாயில்லம்மா. ரொம்ப சந்தோஷம். அம்மா ருக்கு, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுமா? சரிங்க அத்தை.
எஸ். யா ஏயா ஸ்கிரீன்ல இவ்வளவு அழுக்கு இருக்கு. செட் என்னதான் பண்றீங்க தெரியல. எல்லாம் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கு. பப்ளிசிட்டிக்கு அதான் யூஸ் பண்ணலாம். எல்லாம் ரெடி சார். ஆர்டிஸ்ட கூப்பிடுங்க. ஏப்பா ஆர்டிஸ்ட கூப்பிடுப்பா. ஓகே சார். போப்பா. டைரக்டர் சார், கான்செப்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா மூடுக்கு தகுந்த மாதிரி லைட்டிங்க செட் பண்ணுவேன். என்ன முல்லை பூசா கேக்குறீங்க? இந்த கதையில வர கதாநாயகி ஒரு கலகலப்பான வில்லேஜ் கேர்ள், ஜாலியான கேரக்டர். வெயிட் 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 வெயிட். இந்த படத்துக்கு நான் ஒத்துக்கிட்ட ஒரே காரணம் என்னன்னா இந்த படம் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். ஆமால. இந்த சின்ன தம்பி படத்துல வர குஷ்பு மாதிரி நல்ல துருதுருன்னு வருஷம் 16 படத்துல வர குஷ்பு மாதிரி குறும்பாவும் காமிக்கிறோம் சார். அவ்வளவுதானே? டன். காமிச்சிட்டா போதே. வாங்க சார். வாங்க. மைனா உன்னை சின்ன தம்பி குஷ்பு மாதிரி பார்த்தா ரெடி மேடம். ஆஹா. ஹாய். You look good in this costume. வாவ். அடடடடா. நம்ம மைனாவா இது? 16 வயது நிலை ஸ்ரீதேவி மாதிரி. ஐயோ என்ன அழகு. டே மதன், நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். மேடம் சூப்பர் மேடம், எக்ஸலன்ட் மேடம். கேரக்டர் அப்படியே உள்வாங்கி தெரிச்சு விடுற மாதிரி இருக்கு மேடம். மேடம் கதைப்படி நீங்க 16 வயசு பருவம் அங்க அத்தனை அழகைய வெளிப்படுத்துற மாதிரி ஒரு புன்னகையோட ஒரு கையில ஜடைய பிடிச்சிட்டு அப்படியே போஸ் கொடுக்கணும். ஓகே, ஃப்ரீயா பண்ணுங்க மேடம். தட்ஸ் ஆல். சார் சொல்லிட்டீங்களா? வெளிய வாங்க சார். வெளிய வாங்க. வாங்க வாங்க. இப்படி புடியா மேடம். நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளுங்க மேடம் ப்ளீஸ். கொஞ்சம் தள்ளுங்க. ரெடி சார். ஒன் செக். ஓ ஆண்டி, என்ன பண்றீங்க? டைரக்டர் உங்களே ஸ்டில் எடுக்கறாரு. வாய் இழுச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. சரி, முகத்துல ஸ்வெட் ஆயிடுச்சு பாருங்க. டிஷ்யூ எடுத்து டச் பண்ணுங்க. ஹியோ. சீக்கிரம் பண்ணுங்கம்மா. ஹியோ, இங்க. அம்மா சீக்கிரம் பண்ணிட்டு வெளில போமா. ஓகே ஓகே ஓகே. யா, ஐ அம் ரெடி. யா. மேடம் நான் சொன்ன போஸ் ப்ளீஸ். எஸ். இவன் ஒருத்தன் எப்படி வழியிறான்? இப்படி புடியா? இப்படி திருப்பி. இருங்க இருங்க. எவ்வளவு நாளா இந்த லைன்ல இருக்க? 40 வருஷமா இப்படியே பிடிச்சிட்டு இப்படி திருப்பி அடியா. சூப்பர் சார். மைனா பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ கர்மம். இவன்லாம் ஒரு டாக்டர். இவங்கிட்ட பேஷண்ட்ஸ்லாம் போய் பார்த்தா விளங்குமா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துங்க. அடுத்து நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ப்ளீஸ். டைரக்டர் சார். முல்லை. ஓ மை காட். வலிக்குது. வலிக்குதா? ஆண்டி சேரிங்க. இத எடுத்து வரேன். அது மதன், எனக்கு ரெகுலரா மெடிசன் கொடுக்கணும் நீங்க. ஓ மை காட். ஆண்டி, என்ன மழை மாதிரி நிக்கிறீங்க? புழுக்கமா இருக்குல்ல, விசிறுங்க.
மா நல்லா காத்து வர மாதிரி விசிறுமா. கொஞ்சம் நல்லா விசிறு. ஐயோ சாரிம்மா. என்ன ஆண்டி, உங்களுக்கு ஒழுங்கா விசிற கூட தெரியாதா? கொடுங்க. நீங்க போயிட்டு நான் ஜூஸ் கேட்டிருந்தேன்ல, அதை எங்க அரேஞ்ச் பண்ணுங்க. இதோ வாங்கிட்டு வந்துடுறேன். வா. அம்மா. அப்பாவா? எங்கடா? காணுமேடா. இங்கதாம்மா இருக்காரு. இப்ப நான் பார்த்தம்மா. நீ பண்ற டச் அப் வேலை எல்லாத்தையும் பார்த்துருப்பார் போல இருக்குமா. ஐயோ டேய், அந்த மனுஷன் இங்க எதுக்காகடா வந்தாரு? இதெல்லாம் பார்த்தா என் மூஞ்சிலே காரி துப்புவாரு. இப்ப என்னடா பண்றது? அம்மா நீ அப்பா விடு. நீ மைனா சொல்ற வேலையெல்லாம் செய்யுமா, இல்லைன்னா மைனா கோச்சுக்குவோம்மா. எல்லாம் என் தலை எழுத்து. சரி வாடா. டேய் மதன், தலை வலிக்குதுடா. டீ சாப்பிடலாமா? தம்பி 2 டீ குடுப்பா. டச் அப் இல்லடி, கீழே டீ இருக்கு, கீழே வந்து சாப்பிடுங்க வாங்க. டேய், டச் அப் கிடைச்ச மரியாதையை பாத்தியாடா? பரவாயில்லம்மா, இதுக்கெல்லாம் வருத்தப்படாதம்மா. மைனாக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடுமா. ஆண்டி. ஐயோ டேய், மைனா கூப்பிடுறடா. உடனே போலனா கோச்சிப்பா. இந்த நேரத்துல உங்க அப்பா வேற வந்துட்டாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா கூப்பிடுறா, நீ சீக்கிரம் போமா. போறேன்டா. ஆண்டி, இவ்ளோ நேரம் எங்க போனீங்க? ஜூஸ் எங்க? அது 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 வந்து என்ன முழிக்கிறீங்க? சரி, அடுத்த ஷூட் ரெடியா? டச் அப் பண்ணுங்க. மேடம் 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 சூப்பர் மேடம். ஒவ்வொரு ஸ்டில்லும் அபாரமா வந்திருக்கு மேடம். நீங்க ஹாப்பி தானே மேடம்? நீங்க ஹாப்பி தானே? ஐ அம் வெரி வெரி ஹாப்பி மேடம். சார் ரொம்ப ஹாப்பி. காலையில 2 வடையும் பொங்கலும் சாப்பிட்டாரு. இல்ல ஏன் காசியா? போங்க அட சார். வாங்க சார். இவன் மொத்த குறுக்கால போய் பேசிட்டே இருக்கு. ரெடியா மேடம்? யா ஓகே போலாம். மேடம் அடுத்த போட்டோ ஷூட் உங்க பாதத்துக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க மேடம். பாதத்துக்கா? ஆமா ப்ளீஸ் மேடம். ஓகே I'll do it. Thank you மேடம். Thank you மேடம். ஆண்டி, அடுத்த ஷூட் பாதத்துக்கு கேட்டிங்கல்ல, அதனால இந்த வெட் கிளாத்தை நல்லா வெட் பண்ணிட்டு நீங்க என் பாதத்தை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே? பாதமா? ஆமாமா, மைனாவோட பாதத்தை நல்லா பல பலன்னு கண்ணாடி மாதிரி முகம் தெரியற அளவுக்கு நல்லா தொடச்சுடுமா. தொடக்கிறேன்டா, தொடக்கிறேன். ஸ்வீட். இந்த காலு. மேடம் 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 என்ன இது சூப்பர் மேடம். என்ன டெடிகேஷன், என்ன டெடிகேஷன். உங்க பாதத்துக்கு ஷாட் வைக்க போறேன்னு சொன்ன உடனே வா யூ ஆர் கிரேட் மேடம். மேடம் உங்க கால் ஷீட் டேட் சொன்னீங்கன்னா ஷெட்யூல் போட வசதியா இருக்கும். யூசி டைரக்டர், என் புருஷன் தான் எனக்கு மேனேஜர், டிரைவர் எல்லாமே. இவர்தான் ஆல் இன் ஆல் அழகுராஜா. இவர்கிட்ட கேளுங்க. சார் டேட் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். நீங்க கேட்ட டேட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனா அப்பப்போ மேடம்க்கு ரெஸ்ட் கேட்பாங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். மேடம் சொன்னா ஓகே தான். ஓகே 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 மேடம். ஓகே மேடம். அம்மா என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நல்லா தொடமா. தொடக்கிறேன் தொடக்கிறேன். தொடச்சது போதும். அந்த செருப்பு எடுத்து மாட்டி விடுங்க. இந்த செருப்பு ஓகேவா? மேட்சிங்கா இல்லல? வேண்டாம் வேண்டாம். இது இதுவும் மேட்சிங்கா இல்லல? வேண்டாம்.
இது வேணாமா வேணாமா. இது இது மேட்சிங்கா இருக்கும். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். இத மாட்டி விடுங்க. மெதுவா. என்ன வசந்தா, பாத பூஜையெல்லாம் ரொம்ப பயபக்தியோட பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இவங்க 2 பேரும் சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறாங்களா? ஆமா அங்கிள், நான் என்ன சொன்னாலும் செய்யறாங்க. வேலை செய்யறவங்கள விட இவங்க நல்லாவே எனக்கு எடுபடியா இருக்காங்க. எடுபடியா? இவ என்ன வசதியா சொல்றாளா இல்ல மட்டம் தட்டி சொல்றாளா? ஒன்னும் புரியலையே. என்ன வசந்தா, இந்த டச் அப் வேஷம் உனக்கு நல்ல பொருந்துதுடி. மைனா கால்ல இருந்து முகம் வரைக்கும் நல்லா தொடச்சு விடுற. என்ன கூட இப்படி நீ கவனிச்சுக்கலேடி. அங்கிள், ஆண்டி எனக்கு ஒரு மிஷின் மாதிரி வேலை பார்க்கறாங்க. ஆமா வசந்தா, உனக்கு வாஷிங் மிஷினு, ஏசி மிஷினு, வீட்டுல குப்பை அள்ளுறது, மாப்பு போடுறது, ஏன் இப்ப கூட நேர்ல பார்த்தன உனக்கு ஒரு மிஷினா தானே வேலை செஞ்சிட்டு இருக்கா. வசந்தா, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இத கெட்டியா பிடிச்சுக்க. இத தானே நீ தேடி போன. உன் பையன் பேச்ச கேட்டுக்கிட்டு மாடா உழைக்கிற. உனக்கு அந்த கடவுள் நல்ல கூலி கொடுத்துட்டான். டே மதன், நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேன். பேஷண்ட்ஸுக்கு வைத்தியம் பார்த்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கறத விட்டுட்டு இப்போ மைனாவுக்கு டைரியில டேட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அப்பா, இதெல்லாம் நான் என் பொண்டாட்டிக்கு தானே செய்யறேன். இதுல என்னப்பா அவமானம் இருக்கு? நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, மைனாவுக்கு நீங்க செய்யாம வேற யார் செய்யறது? செய்யுங்க. வரமா? பை. ஆண்டி விடுங்க, உங்களுக்கு போட தெரியல, நானே போட்டுக்கிறேன். மதன், ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, கொஞ்சம் விசிறி விடுங்க. டேய் மதன், நீயும் உங்க அம்மாவும் நல்ல வேலை பாக்குறீங்கடா. தொடர்ந்து இதே வேலையை பாருங்கடா, செய்யுங்க. பழையபடி கையில கட்டு போட்டிருக்காரு. என்ன ஏதுன்னு கூட நான் கேட்கலையே. மைனா மைனா, நீ ஒண்ணு கோச்சிக்க வேண்டாம். அந்த ஆள் கிடக்குறாரு. நீயும் என் பையனும் சந்தோஷமா இருக்க, நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேம்மா. மா, நீதான் செல்லம்மா, எனக்கு பிடிச்ச நல்லம்மா. ஆண்டி, நெக்ஸ்ட் ஷூட் ரெடியா? கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு விடுங்க. மதன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மதன். ப்ளீஸ் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க. ஆப்பிள் ஜூஸா? இதோ கொண்டு வரேன். டேய், அந்த ஏசி என்னாச்சுன்னு போய் பாரு. பாக்குறேன். நீ நல்லா பிசிறி விடு. சரி சரி. ஏன்பா நிக்கிற? உட்காருப்பா. சரிங்க சார். ருக்மணி, டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பாருமா. ஏதாவது சந்தேகமான வாசகம் இருந்தா சொல்லு, உடனே வக்கீல் சரி பண்ணி கொடுத்துருவாருமா. எல்லாம் சரியா இருக்கு அங்கிள். என் சொத்து எல்லாத்துக்கும் என் ஹஸ்பண்டும் என் மாமியாரும் கார்டியனா இருக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். டாக்குமெண்ட் கொடுமா. இந்தாங்க சார். உங்க பேர் தான் ருக்மணியாமா? ஆமா சார். உங்க பேரு சோலையம்மாவா?
ஆமா சார். நீங்க ருக்மணிக்கு என்ன உறவு? நான் மாமியார் சார். ஆனா இவளை நான் என் மருமக மாதிரி நடத்தல, என் பொண்ணு மாதிரி தான் நடத்துறேன். அப்படிதான் சார் நான் பாத்துக்கிறேன். உங்க பேர் தான் கிருஷ்ணாவா? ஆமா சார். நீங்க ருக்மணிக்கு என்ன உறவு? சார் நான் ருக்மணிக்கு ஹஸ்பண்ட் சார். ஓ. ருக்மணி, உங்க மாமியாரையும் உங்க ஹஸ்பண்டையும் இன்னைய தேதியிலிருந்து உங்க சொத்துக்கும் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் கார்டியனா இருக்க உங்களுக்கு முழு சம்மதமாமா? சம்மதம் சார். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.